ஒரு செய்தியை நம்முடைய ஒரு நல்ல திரைப்படத்தை வெளியிடுவதற்கு தடையாக இருக்கிற சிக்கல்களை பேசினார். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் கலை வடிவங்கள் புதுமை வடிவில் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட தமிழர் மீது, தமிழர் உரிமை மீது அக்கறை கொண்ட இளம் தயாரிப்பாளர்கள், இளம் இயக்குநர்கள், இளம் கதாசிரியர்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படைப்பு தான் இப்போதெல்லாம் மிக விரிவாக புகழப்படுகிற படிப்புகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஓர் எழுச்சியும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட ஒரு இயக்குனர் ஏற்கனவே ஒரு நல்லதொரு திரைப்படத்தை, மேதகு என்ற படத்தை இயக்கி தந்தவர். அதை மிகுந்த முயற்சி எடுத்து தோழர் கருணாஸ் அவர்கள், அவருடைய கருத்தெல்லாம் ஒன்றாக இருந்தது. எனக்கெல்லாம் வருமானம் இல்லை, அடுத்து இப்படி ஒரு படத்தை எடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தால் மட்டும் போதும் என்று கருதுகிற ஒருவர். அதற்கடுத்ததாக ஏறத்தாழ இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள், இயக்கியவர்கள், ஒவ்வொரு துறைசார் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் ஒருவரும் வயதானவரே 35 வயதாக தான் இருக்கும். அதற்கு கீழே உள்ள இளைஞர்களால் தயாரிக்கப்பட்டது, இளைஞர்களால் முன்னெடுத்து செல்லப்படுகிற ஒரு திரைப்படம் என்ற அடிப்படையில் புதிய போக்கோடு வருகிற இந்த படத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதும், அதற்கான வெளியிடுவதற்கான தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சக்திகளை நாம் அம்பலப்படுத்துவோர் நிற்காமல் அவர்களை அடக்குவதற்கான முயற்சிகள், அது அரசின் சார்பாகவோ மக்கள் எழுச்சியின் சார்பாகவோ முன்னெடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, இந்த படத்தின் சிறப்புகளை ஒரு முறை கண்டவர்கள் அடுத்தவர்கள் சொல்லுவார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு உறுதியான உள்ளத்தோடு நாம் சமுதாயத்திற்கான பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த திரைப்படம் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் நிற்பது என்பது நமக்கு அனைவருக்கும் அவமானகரமாக ஒன்றாக கருதுகிறோம் என்ற அளவோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம். சல்லியர்கள் திரைப்படம் என்னுடைய இந்தியன் சினிவே அப்படிங்கிற நிறுவனத்தின் சார்பில் நானும் என்னுடைய தம்பி கரிகாலனும் இணைந்து அதனுடன் அண்ணன் ராவணன் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், சாத்தனூர் சிவா அவர்கள் ஒத்துழைப்போடு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். படம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல முக்கியமான ஒரு படம். அதாவது சொல்லுக்கு முன் செயல் என்று வாழ்ந்து தன்னுடைய இனத்திற்காக, மண்ணுக்காக, மொழிக்காக தான் மட்டும் தியாகம் செய்யாமல் தன் குடும்பத்தோடு தியாகம் செய்த அந்த ஒப்பற்ற தலைவர், அந்த மாவீரர்களுடைய புகழை போற்றும் வகையில் தான் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இந்த இடைப்பட்ட இந்த 2 ஆண்டு 3 ஆண்டுகளில் எனக்கு இது விஷயமாக நடந்த மிக மன வருத்தங்கள், மன உளைச்சல்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த படத்தை தேட்டரில் வெளியிடுறதுக்கான உரிமையை நான் தம்பி சுரேஷுக்கிட்ட கொடுத்தோம். அவர் இந்த படத்துக்கு வழக்கமாக அந்த மாதிரி படத்தை வெளியிட்டால் சர்வீஸ் சார்ஜ் 15% வாங்குவாங்க. அதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த படத்துக்கான எல்லா செலவுகளையும் அவரே முன்னெடுத்து செய்கிறாரு. ஸோ எனக்கு என்னென்னா, இந்த படம் எடுத்ததோட நோக்கமே, இதுக்கு சென்சார்லாம் வாங்கி நான் போராடினது, இந்த படத்தை தமிழ்நாட்டு திரையரங்கத்தில் வெளியிடணும். அடுத்த தலைமுறை, இன்னைக்கு இருக்கக்கூடிய என் வயசு பையனுக்கெல்லாம் நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு இன அழிப்புங்கிறது இன்னைக்கு யாருக்குமே தெரியல. என் பிள்ளைக்கே தெரியலைன்னா அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி தெரியும்? அதனால் தமிழ்நாட்டு திரையரங்கத்தில் இதை வெளியிடணும்னு தான் ஏற்கனவே நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் கூட குளத்தூர் மணியண்ணன் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த படம் தேட்ரிக்கலில் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழல், ஒரு அவலம் உருவாகிருக்கு. ஆகவே இந்த வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு உடனடியாக தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி போன்ற அமைப்புகள், திரையரங்க உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு எல்லாருமே ஒன்றிணைந்து இதற்கு ஒரு நல்ல தீர்வை எடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் வேல்முருகன் அண்ணன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை நான் இது வரைக்கும் 6 படம் எடுத்திருக்கிறேன். நான் இது மாதிரிலாம் எதுவுமே கேட்டதில்லை, சொன்னதில்லை. ஆனால் இது நம்மளுடைய தமிழர்களுடைய இனத்தினுடைய வரலாறுகளை தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆசைப்பட்டதும் அதுதான். இது மாதிரியான விஷயங்களை ஆவணப்படுத்தணும்னு ஆசைப்பட்டார். அந்த இனத்தில் பிறந்தவன், இந்த மொழி சார்ந்த மக்களால் பிழைக்கிறவன், அந்த உணர்வில் நானும் வாழ்ந்த காலத்தில் என்னால் முடிஞ்சதை இந்த இனத்திற்காக நான் ஏதோ செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கோமே தவிர 100% இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்போ பொருணை, கீழடி போன்ற நமது முன்னோர்களுடைய வரலாறுகளை இன்றைக்கு ஒன்றிய அரசு புறக்கணிக்கிற இந்த சூழலையும் கூட அறிவியல் ஆதாரங்கள் வேண்டுங்கிற சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கி அருங்காட்சியகத்தை அமைச்சு நமது முன்னோர்களுடைய பாரம்பரியம், மொழியினுடைய வரலாறு, தொன்மை, தமிழர்களுடைய தொன்மையை, ஆரியர்களுக்கு முந்தைய தொன்மை தமிழர்களுடைய தொன்மைங்கிறத முனைப்போடு செயல்படுத்தக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதுவும் நமது தொப்புள் கொடி உறவுகளாகிய இலங்கையில் நடந்த ஒரு மிகப்பெரும் இனப்படுகொலையில் பணியாற்றிய மருத்துவ பிரிவினுடைய மகத்துவமான ஒரு செயலைத்தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் சொல்ல நினைக்கிறோம். அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த படத்தை எப்படி நாமெல்லாம் படிக்கும்போது காந்தி படத்தை ஒவ்வொரு தேட்டராக வேறு 5 ரூபா 2 ரூபாய்க்கு போட்டு காட்டினாங்களோ அந்த மாதிரி இதை தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் அடுத்த தலைமுறை இளைஞர்கள், குழந்தைகள் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அதில் முதலீட்டாளருக்குன்னு இருக்கக்கூடிய தொகை போக மீத எந்த தொகை லாபத்தொகை வந்தாலும் அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 114 அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு அதை நாங்கள் நிதியாக கொடுத்துட்றோம். அதனால் எங்களுக்கு இதில் பணங்கிறது ஒரு பொருட்டு இல்லை. தயவு கூர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது உடனடியாக தலையிட்டு இதற்கு ஒரு வழிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத துறை சார்ந்த அமைச்சருக்கு நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நன்றி. நினைவு கூற வேண்டும், 2008 ராஜபக்ஷே இந்திய அரசின் ஆதரவோடு இனக்கொலை போரை தீவிரப்படுத்திய போது அங்கிருந்த ஐநா உதவியாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டுத்தான் அந்த படையெடுப்பை தொடங்கினார். உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை என்று அறிவித்தார். ஏனென்றால் அவர் நடத்த விரும்பியது சாட்சிகளற்ற ஒரு போர். ஆனால் அந்த சாட்சிகளற்ற போரில் தங்கள் உயிரை பணயம் வைத்து சாட்சிகளாக இருந்தவர்கள் இந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் உயிரை பொருட்படுத்தாமல் நின்று அந்த போராளிகளுக்கு மட்டுமல்ல காயமற்ற மக்களுக்கு, இன்னும் இங்கே வேல்முருகன் சுட்டி காட்டியது போல காயமுற்ற எதிரிப்படையினருக்கும் கூட அவர்கள் சிகிச்சை செய்தவர்கள். ஒரு சிறுவன் அவன் காயமடைகிறான், அவன் காலை துண்டிக்க வேண்டும், ஆம்புடேஷன் பண்ணினா தான் உயிர் பிழைப்பான். ஆனால் ஆம்புடேட் பண்ணுவதற்கான மரத்து போகச் செய்கிற அனஸ்தட்டிக் மெடிசன் அங்கே கிடையாது, எந்த மருந்து கிடையாது. அந்த மருந்து கிடைக்காத நேரத்தில் அந்த சிறுவன் கேட்கிறான், நீங்கள் என் காலை துண்டிப்பதற்கு முன்பு ஒரு குவளை கஞ்சியை கொடுத்தால் போதும், அந்த உணவு கூட கிடையாது. அந்த நிலையிலும் கூட பல உயிர்களை காப்பாற்றியவர்கள். சில பெயர்கள் நமக்கு நன்றாக தெரியும். டாக்டர் சத்தியமூர்த்தி, அவர் அதற்கு பிறகு அங்கிருந்து தப்பி வந்து அவருக்கு சர்வதேச மருத்துவ விருது வழங்கப்பட்டது. ஆனால் அந்த அரசு சத்தியமூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்து வைத்திருந்தது. இன்னொரு பெயரை நினைவு கொள்ள வேண்டும், டாக்டர் வாணி. இவர்கள்தான் அந்த மரத்து போகும் மருந்து கூட இல்லாத நிலையிலும் பல அறுவை சிகிச்சைகளை நடத்தி பல உயிர்களை காப்பாற்றியவர் அந்த வாணி தான். இந்த வாணியினுடைய பெயரை ஏன் நாம் மறக்க முடியாது என்றால், கோட்டபய ராஜபக்ஷே, இனக்கொலை தலைவர்களில் ஒருவனான கோட்டபய ராஜபக்ஷே வாணி கொடுத்த சாட்சியத்திற்கு பதில் சொன்னான். வாணி ஐநா அமைத்த விசாரணை குழுவில் சாட்சியம் அளித்தார்கள். எப்படி இந்த இனக்கொலை நடந்தது, எப்படி மருத்துவ வசதி கூட மறுக்கப்பட்டது, எப்படி அந்த மக்கள் விரட்டி விரட்டி கொல்லப்பட்டார்கள் என்பதை சாட்சியமாக சொன்னபோது கோட்டபய சொன்னான், பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு சிங்களப்படை உள்ளாக்கியதாக இவர்கள் குற்றஞ்சாட்டுகிறார்கள், அந்த வாணி கூட அழகாகத்தான் இருக்கிறார், அவருக்கு ஏதும் நேரிடவில்லையே என்று சொன்னவன் யார்? கோட்டபய ராஜபக்ஷே. அந்த வாணி ஒரு மிக முக்கியமான சாட்சி. நான் உங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு பாலத்தீனத்தில் நடைபெறுகிற இனப்படுகொலை இது நக்பாவிலிருந்து தொடங்கியது. 1948 நக்பாவிலிருந்து தொடங்கியது. முழு பேரழிப்பு என்ற பெயரில் யூதர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு நிறைய சாட்சிகள், நிறைய இலக்கியம், நிறைய படங்கள், உலக அளவில் கண்காட்சி கூடங்கள் உண்டு. ஆனால் பாலத்தீனர்களுக்கு 5 திரைப்படங்கள் தான் அந்த நக்பாவுக்கு சாட்சியாக அமைந்தன. திரைப்படங்களுடைய முக்கியத்துவம் அதுதான். பாலத்தீன வரலாற்றையே அந்த திரைப்படங்கள் தான் பாதுகாத்தன. இன்று வரையில் அதுதான் சான்றாக இருக்கிறது. எனவே இந்த படம் அது யார் எடுத்திருந்தாலும், எப்படி நடித்திருந்தாலும், எப்படி வந்திருந்தாலும், இன்றைக்கு இனக்கொலைக்கு நீதி கேட்டு, முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நீதி கேட்டு போராடுகிற ஈழத் தமிழர்களுக்கு, அவர்களுக்கு துணை நிற்கிற தமிழகத் தமிழர்களுக்கு, உலகத் தமிழர்களுக்கு
இந்த போராட்டத்தில் ஒரு உறுதியான கருவியாக இந்த திரைப்படம் பயன்படும். அதுதான் இங்கே முக்கியமானது. நம்ம அந்த கோணத்திலிருந்து ஒரு படத்தை தணிக்கை செய்கிறவர்கள் பார்க்கிற பொதுமக்கள் தான். தணிக்கை குழு என்று ஒன்று இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி இந்த மக்கள் தான் தணிக்கை செய்யணும். தியேட்டர்காரர்களோ, படத்தயாரிப்பாளர்களோ, விநியோகஸ்தர்களோ, வட்டிக்கு கடன் கொடுக்கிறவர்களோ அவர்கள் கையில் திரைப்பட கலை சிக்கிக் கொள்ளக்கூடாது. இதை நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான். இது படைப்பாளியின் உரிமை மட்டுமல்ல, படைப்பாளியின் உரிமை முக்கியமானது. அதைவிட முக்கியமாக அந்த படைப்பை பார்த்து சுவைத்து வரலாற்றில் பயன்பெறுகிற மக்களாகிய நம்முடைய உரிமை. எனவே எந்த படமாக வேண்டுமானால் இருக்கட்டும், நல்ல படம் ஓடுவதும் கெட்ட படம் ஓடாமல் போவதும் பார்க்கிற நம் கையில் இருக்க வேண்டுமே தவிர ஒரு தியேட்டர் அதிபரின் கையிலோ வேறொருவர் கையிலோ ஏன் அரசின் கையிலோ கூட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உரிமைகளை, படைப்பாளியின் உரிமையை மட்டுமல்ல பார்க்கிறவனின் உரிமையையும் பாதுகாக்கிற பொறுப்பு ஜனநாயகத்தின் பெயரால் அரசாள்கிறவர்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் எங்களுடைய இந்த கூட்டமைப்புகள் சார்பில் நினைவுபடுத்துகிறோம். நன்றி.